முத்தமிழறிஞர் கலைஞரின் புகழ்பாடும் கல்லூரி மாணவர்களின் உரை. முதலில் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவி மதுமிதா அவர்களின் உரை. நீர் சத்தம் கேட்டால் போதாதா நெல் பூத்து நிற்க, உலி சத்தம் கேட்டால் போதாதா கல் பூத்து நிற்க, பகை சத்தம் கேட்டால் போதாதா வில் பூத்து நிற்க, தலைவர் கலைஞர் அவர்களின் பெயரை சொன்னாலே போதாதா வாயெல்லாம் சொல் பூத்து நிற்க, பெரியாரோ விடிவிளக்கு, பேரறிஞர் அண்ணாவோ அணையா விளக்கு, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களோ கலங்கரை விளக்கு. தமிழ்நாட்டின் கலங்கரை விளக்காக திகழக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு ஏன் பண்பாட்டு பாசறை? கிட்டத்தட்ட 75 திரைப்படங்கள், ராஜகுமாரி, அபிமன்யு, மருதநாட்டு இளவரசி, மந்திரி குமாரி, தேவகி, மணமகள், பராசக்தி, பணம், நாம், திரும்பிப்பார், மனோகரா, மலைக்கள்ளன், அம்மையப்பன், ராஜாராணி, ரங்கோன் ராதா, புதையல் பித்தல், குதவஞ்சி, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், அரசிலங்குமாரி, தாயில்லா பிள்ளை, இருவர் உள்ளம், காஞ்சி தலைவன், பூம்புகார், பூமாலை, அவன் பித்தனா, மறக்க முடியுமா, தங்கத்தம்பி, வாலிப விருந்து, எங்கள் தங்கம், பிள்ளையோ பிள்ளை, அணையா விளக்கு, வண்டிக்காரன் மகன், நெஞ்சுக்கு நீதி, ஆடு பாம்பே, குலகொழுந்து, மாடி வீட்டு ஏழை, தூக்கு மேடை, காகித ஓடம், பாலைவன ரோஜாக்கள், நீதிக்கு தண்டனை, மக்கள் ஆணையிட்டால் இது எங்கள் நீதி, பாடாத தேனிகள் தென்றல் சுடும், பொறுத்தது போதும் நியாய தராசு, பாசமழை, மதுரை மீனாட்சி, புதிய பராசக்தி, மண்ணின் மைந்தன், உலியின் ஓசை, பெண் சிங்கம், இளைஞன், பொன்னர் சங்கர் என்று 75 திரைப்படங்களுக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த மாபெரும் தலைவருக்குத்தான் நாம் நூற்றாண்டு விழாவை சீரும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தனது எழுத்துக்களில் எல்லாம் பண்பாட்டை தூக்கி நிறுத்திய ஒரு தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள். சிலப்பதிகாரத்தில் கண்ணகியினுடைய கார் சிலம்பை பொன் தொழில் செய்யும் கொள்ளன் திருடியதாக இளங்கோவடிகள் வடித்திருப்பார். பல நூற்றாண்டுகளாக ஒரு குலத்தின் மீது இருந்த பழியை உடைத்த பெருமை தலைவருக்குத்தான் உண்டு. ஆம், தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பூம்புகார் திரைப்படத்திலே எப்படி எழுதியிருப்பார்? கண்ணகியினுடைய கால் சிலம்பை அதை பழுதுபார்க்க எடுத்து செல்லக்கூடிய காவலன் திருடியதாக எழுதியிருப்பார். பல நூற்றாண்டுகளாக பொன் தொழில் செய்யும் கொள்ளர் குலத்தின் மீது இருந்த கரையை துடைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால்தான் அவருக்கு நாம் பண்பாட்டு பாசறை அமைத்து நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறோம். அடுத்து திருக்குறள். திருக்குறளில் 91வது அதிகாரம் பெண் வழி சேரல். இந்த பெண் வழி சேரல் அதிகாரத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் வள்ளுவர் வழி நின்று உரையை எழுதியிருக்கிறார். அது அந்த அதிகாரத்தில் முதல் குறள் என்ன சொல்லுகிறது? மனை விழைவார் மான் பயன் எய்தார், வினை விழைவார் வேண்டா பொருளும் அது. இது வள்ளுவர் சொன்ன குறள். அதற்கு அனைவரும் எழுதிய உரை என்ன? மனைவியை விரும்பி அவள் சொன்னபடி நடப்பவர் சிறந்த புகழை அடைய மாட்டார். தலைவர் எழுதுகிறார், கடமையுடன் செயல் புரிய விரும்பியவர்கள் இல்லற சுகத்தை மாத்திரம் பெரிதென கருதினால் சிறந்த பயனை அடைய மாட்டார்கள். அனைவரும் எப்படி உரை எழுதினார்கள்? மனைவியை விரும்பி, ஒரு பெண்ணை விரும்பி என்று பெண்ணை இழிந்து கூறினார்கள். ஆனால் வள்ளுவருக்கு நின்று வள்ளுவர் வழியில் தலைவர் மட்டும்தான் உரை எழுதினார். இல்லற சுகத்தை மாத்திரமே பெரிதென கருதியவர்கள் சிறந்த புகழை அடைய மாட்டார் என்று. இந்த அதிகாரத்தில் 3வது திருக்குறள், இல்லால் கண் தாழ்ந்த இயல்பின்மை எஞ்ஞான்றும் நல்லாருக்கு நானு செயல். இது வள்ளுவர் சொன்னது. எல்லாரும் எப்படி உரை எழுதினார்கள்?
நடப்பவர், மனைவி சொல்லை கேட்பவர்கள் நல்லவர்கள் முன்பு நாணத்தான் வேண்டும். இது அனைவரும் எழுதிய உரை. தலைவர் மட்டும்தான் சொல்லுகிறார், நல்குணம் இல்லாத மனைவியை திருத்த முற்படாமல் அவள் வழி நடப்பவர் நல்லவர்கள் முன்பு நாணத்தான் வேண்டியிருக்கும் என்று. கணவனும் மனைவியும் இணைந்ததுதான் இல்லறம். அந்த இல்லறத்திலே மனைவி சொல்வதை கணவன் கேட்க வேண்டும், கணவன் சொல்வதை மனைவி கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் அது நல்ல அறமாக இருக்கும். ஆனால் அனைவரும் எப்படி எழுதினார்கள்? மனைவியின் சொல்லை கேட்டு அவளுக்கு தாழ்ந்து நடப்பவர் நல்லவர்கள் முன்பு நாண வேண்டும் என்று எழுதினார்கள். தலைவர் எழுதுகிறார், நற்குணம் இல்லாத பெண்ணை. ஒரு பெண் இருக்கிறாள், அவள் நற்குணம் இல்லாமல் இருக்கிறார் என்றால் அவளை திருத்த முற்படாமல் அவள் சொன்னதை கேட்டால் நல்லவர்கள் முன்பு நாண வேண்டும் என்று. இப்படி தனது திரைப்படங்கள் மூலமாக பேசிய தலைவர் தான் திரைப்படத்தில் எழுதுகிறார், கோயில் கூடாது என்று சொல்லவில்லை, கோயில் கொடியவரின் கூடாமரமாய் ஆகிவிடக் கூடாது என்று தான் சொன்னோம். பக்தி வேண்டாம் என்று சொல்லவில்லை, பக்தி பகல் வேஷமாய் ஆகிவிடக் கூடாது என்று தான் சொன்னோம். என் தங்கை விட்டு கொடுத்து இருந்தால் கோடீஸ்வரன் வீட்டு பள்ளியறையிலே ஒரு நாள் மானத்தை விலை கூறி இருக்கலாம், மாளிகை வாசியின் மடியிலே ஒரு நாள் இப்படி ஒட்டி இருக்கலாம் நாட்களை. இதைதானா இந்த நீதிமன்றம் விரும்புகிறது? பகட்டு என் தங்கையை பயமுறுத்தியது, பயந்து ஓடினாள். பணம் என் தங்கையை மிரட்டியது, பயந்து ஓடினாள். ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும். இன்று சத்தத்தை நீட்டுவோர் செய்தார்களா? வாழ விட்டார்களா? என் தங்கை கல்யாணியை கஞ்சிக்கில்லாமல் அலைய வைத்தது யார் குற்றம்? விதியின் குற்றமா அல்லது விதியின் பெயரை சொல்லி வயிறு வளர்க்கும் வீணர்களின் குற்றமா? பணம் பறிக்கும் கொள்ளை கும்பலை வளரவிட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவழைக்கும் இந்த வஞ்சகர்களின் குற்றமா? போலி சாமியார்களை நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா அல்லது கடவுளின் பெயரால் காலோட்சவம் நடத்தும் இந்த கயவர்களின் குற்றமா என்று தனது எழுதுகோலால் சாட்டையடி வசனங்களை கேட்ட அதே தலைவர் தான் செங்கோல் ஏந்திய பொழுது பெண்களுக்காக சொத்தில் சம உரிமையை வழங்கினார். 1989ஆம் ஆண்டு மகளிர் சுய உதவி குழுக்களை தொடங்கினார். டாக்டர் தர்மாம்பாள் பெயரில் கைம்பெண் மறுமண திட்டம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பெயரில் மகப்பேறு உதவி திட்டம், சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம், அன்னை தெரசா அம்மையார் ஆதரவு அனாதை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் என்று இந்த சமூகத்தில் பல சீர்திருத்தங்களை சீர்திருத்திய அந்த தலைவருக்குத்தான் நாம் இன்றைக்கு நூற்றாண்டு கொண்டாடுகிறோம். அவருக்கு ஏன் பண்பாட்டு பாசறை என்றால் அவர் ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்தார், அதே போல் ஒரு தலைவனுக்கு உண்மையான தொண்டனாக இருந்தார். அண்ணா மறைந்த பொழுது அனைவரும் அழுதார்கள், கதறினார்கள். ஆனால் தலைவர் தன்னுடைய எழுதுகோலால் தீட்டுகிறார் ஒரு கவிதை. 10 சிலை வைத்ததனால் அண்ணன் தமிழன் பால் வைத்துள்ள அந்த 10 தலை உலகறிய அண்ணனுக்கு ஓர் சிலை சென்னையிலே வைத்தபோது ஆட்காட்டி விரல் மட்டும் காட்டி நின்றார், ஆணை இடுகிறார் எம் அண்ணா என்று இருந்தோம். ஐயகோ இன்னும் ஓராண்டே வாழ போகின்றேன் என்றவர் ஓர் விரல் காட்டியது இன்றென்றோ புரிகிறது. அண்ணா இதயம் அண்ணா படைக்கஞ்சா தம்பி உண்டேன் பகர்ந்தந்தாயே, எம்மை விடுத்து பெரும் பயணத்தை ஏன் தொடர்ந்தாய்? உன் கண்ணொலியின் கதகதப்பில் வளர்ந்தோமே, எம் கண்ணெல்லாம் குலமாக ஏன் மாறிவிட்டாய்? நிழல் நீதான் என்று இருந்தோம், நிழல் நீதான் என்று இருந்தோம், நீ கடல் நிலத்துக்குள் நிழல் தேட போய் விட்டாயே நாயந்தானா? நான் தானடா நன் முத்து என சொல்லி கடற்கரையில் உறங்குதியே, நாத இசை கொட்டுகின்ற நாவை ஏன் சுருட்டி கொண்டாய்? விரல் அசைத்து எழுத்துலகில் பல விந்தைகளை செய்தாயே, அந்த விரலை ஏன் மடக்கி கொண்டாய்? கண்மூடி கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளோம், இன்று மண்மூடி கொண்டுன்னை பார்க்காமல் தடுப்பதென்ன கொடுமை? கொடுமைக்கு முடிவு கண்டாய், எமை கொடுமைக்கு ஏன் ஆளாக்கி சென்றாய்? எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய், எதையும் தாங்க ஏதண்ணா எமக்கிதயம்? கடற்கரையில் காற்று வாங்கியது போதும் அண்ணா, எழுந்து வா எம் அண்ணா, வரமாட்டாய் வரமாட்டாய்.
இருக்கிறாய். இயற்கையின் சதி எமக்கு தெரியும் அண்ணா. நீ இருக்கும் இடம் தேடி யான் வரும் வரையில் இரவலாக உன் இதயத்தை தந்திடண்ணா. நான் வரும் பொழுது கையோடு கொணர்ந்ததனை உன் கால் மலரில் வைப்பேன் அண்ணா. அவர் மறைந்திருக்கலாம், ஆனால் இந்த மாநிலத்தில் அவர் ஏற்படுத்திய தாக்கம் மறக்க முடியுமா, மறுக்க முடியுமா, அல்லது மாற்றத்தான் முடியுமா? பள்ளியிலே படிக்க தடை, சாலையிலே நடக்க தடை, மேலாடை உடுத்த தடை, தடை அதை உடை, இது கலைஞரின் கொள்கை படை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மெய்சிலிர்க்க உரையாற்றிய அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவி மதுமிதா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து நிகழ்வில் அடுத்ததாக கடலூர் கிருஷ்ணசாமி மகளிர் கல்லூரி மாணவி பிரித்தி அவர்களின் கலைஞர் புகழ்பாடும் உரை. எங்கள் ஐயாவின் உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். கலைஞர் பண்பாட்டு பாசறையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த ஐயாவிற்கும் அம்மாவிற்கும் நன்றி. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாதனை மனிதனாக வளர்ந்து சரித்திரம் படைத்தவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். திருக்குவளை என்னும் கிராமத்தில் பிறக்கும் பொழுது அவரின் கதறல் குரல் அந்த தெருவின் முனையிலோ கேட்கவில்லை, அந்த மக்களுக்கோ தெரியவில்லை. அவர்தான் தமிழ்நாட்டை காக்க, சமூக நீதியை காக்க வந்த தலைவர் என்று. அரசியலில் கருணாநிதி ஐயாவின் அளவிற்கு ஆழம் கண்டவர்கள் என்று நிச்சயமாக இந்த உலகத்தில் எவரும் கிடையாது. அவர் அரசியலில் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் வரலாறாகத்தான் மாறியது. அரசியல் ரீதியிலான அவரது கொள்கை முடிவுகள் அவரை நாடே போற்றும் ராஜதந்திரி என்று பேச வைத்தது. தமிழக அரசியல் வரலாற்றை எழுதும் பொழுது தவிர்க்க முடியாத ஒரு பெயர். அது பெயர் மட்டுமல்ல, அவரது செயல்பாடுகளும் அவரது சாதனைகளும் இன்றளவும் தமிழக அரசியலில் அடியெடுத்து வைப்பவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பாடமாகத்தான் இருக்கிறது இன்றளவும். அது மட்டுமல்லாமல் ஐயா அவர்கள் 50 ஆண்டு காலம் அரசியலில் பணியாற்றி இருக்கிறார். 60 ஆண்டு காலம் சட்டசபையில் பணியாற்றி இருக்கிறார். 13 முறை சட்டமன்ற தேர்தலில் பணியிட்ட இவரோ தோல்வி அடையாத மன்னனாகவே வலம் வந்து கொண்டிருக்கிறார். இவரை அரசியல்வாதி என்ற ஒத்த வார்த்தையில் அடக்கிவிட முடியுமா? இவர் அரசியல்வாதி மட்டுமல்ல, இவர் பல்கலை வித்தகர். அவர் தொடாத துறையே இல்லை, அவர் தொட்ட துறை துலங்காமல் ஆனதே இல்லை. கவிதை எழுத தெரிந்தவர், எழுத்தை படைக்க தெரிந்தவர், படைப்பாக்கத்தை படித்து புரிந்து கொள்ள தெரிந்தவர்கள். தமிழகத்தின் அமைச்சராக வந்து உட்காருவது தமிழகம் செய்த மாபெரும் தவத்தின் பயன் என்று தான் சொல்ல வேண்டும். ஈழத்தமிழனின் நலனுக்காக தன் ஆட்சியை துச்சமென எண்ணி தூக்கி எறிந்த திராவிட சூரியன், சமூக நீதிக்காக சமூக நீதி காத்த சமத்துவ செம்மல், மக்கள் நல திட்டங்கள் பல தந்த தமிழின தலைவர், தமிழருக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தன் வாழ்நாளெல்லாம் முழங்கிய முரசொலி, தந்தை பெரியார் கூறிய கல்வி அறிவும் பகுத்தறிவும் சுயமரியாதையும் தான் தாழ்ந்து கிடக்கும் மக்களை உயர்த்தும் என்ற உன்னத குறிக்கோளை தன் கையில் ஏந்தி சமூக நீதி காவலனாக வலம் வந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் தமிழுக்காக செய்த பணிக்கு தமிழ்த்தாயே தலை வணங்கியதாக வரலாறு கூறுகிறது. அவரது பணி இலக்கியத்திலும் முக்கிய இடம் வகிக்கிறது. அவர் இலக்கியத்தில் கரை கண்டவர், வள்ளுவத்திற்கும் தொல்காப்பியத்திற்கும் உரை கண்டவர். இன்றைய தமிழ் இவர் என்றால் மிகையல்ல. இந்தியை திணிப்போர் மீது இவருக்கு கொஞ்ச நஞ்ச பகையல்ல. நெஞ்சமெல்லாம் தமிழ் இருந்ததால் கொஞ்சமும் அஞ்சாமல் நடுவண் அரசை எதிர்த்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வஞ்சிரை கண்ட தலைவர் இவர்.